ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆசியாவுடைய முதல் யுனெஸ்கோவுடைய பாலின உள்ளடக்கிய இருக்கை. ஓகேங்களா? ஸோ யுனெஸ்கோவுடைய சேர் ஆன் ஜெண்டர் இன்க்ளூஷன். ஸோ இது வந்து நடந்திருக்குது. இத பத்தி முழு விவரங்கள பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாடு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டிப்பா கேட்பாங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எக்ஸாம்ல இத வந்து ரொம்பவே எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பாலின உள்ளடக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான யுனெஸ்கோவுடைய இருக்கை. இப்ப ஏப்ரல் 24, 2026 அன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலம் புனேல வந்து தொடங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பாலின உள்ளடக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக ஆசியாவிலே நிறுவப்பட்ட முதல் யுனெஸ்கோ இருக்கை. ஓகேங்களா? சோ பாலின உள்ளடக்கம், ஜெண்டர் இன்க்ளூஷன் உள்ள வருது. சோ இதுல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பயோசிஸ் திறன் மற்றும் தொழில்முறை பல்கலைக்கழகம் புனே. சோ புனேல உள்ள சிம்பயோசிஸ் பல்கலைக்கழகம் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது தொடர்புடைய அமைப்புகள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எம்எஸ்டி மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் 1. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு அப்படிதானே. அப்புறம் வந்து எஸ்எஸ்பியு, அதாவது இப்ப பார்த்தோம் இல்லையா, சிம்பயோசிஸ் பல்கலைக்கழகம். சோ இவங்க 3 வரும் இது தொடர்புடைய அமைப்புகள். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட இலக்கு தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வியில் நிலவும் பாலின இடைவெளியை குறைப்பது. ஒண்ணு. முக்கிய துறைகளா பாத்தீங்க அப்படின்னா, பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி போன்ற எதிர்கால துறைகளில் பெண்களுக்கு பயிற்சி அளித்தல். அதாவது இந்த செமிகண்டக்டரா இருக்கட்டும், இந்த ரோபோட்டிக்ஸா இருக்கட்டும், இந்த ஏஐ குறித்தா இருக்கட்டும். சோ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பயிற்சி அளிக்கிறது இதோட முக்கிய நோக்கமா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சியை வழங்குறதும் இதோட முக்கிய நோக்கமா இருக்குது. சோ இது மூலமா ஒரு சமூக மாற்றம் நடக்கும் அப்படிதானே. சோ இதுல வந்து 2 அமைச்சகங்கள் முக்கியமா ஆதரவு தருது. ஒன்னு வந்து திறன் மேம்பாட்டு அமைச்சகம், இன்னொன்னு கல்வி அமைச்சகம். ரெண்டும் இணைந்து தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துது. ஓகேங்களா? இது நமக்கு உலகளாவிய ஒத்துழைப்பும் கிடைக்குது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, ஜெர்மனியோடைய இந்த யுனெஸ்கோ, யுஎன்இவிஓசி போன்ற அமைப்புகளும் சேர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இந்தியாவுடைய பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உள்ளடக்கிய பணியாளர் மாற்றத்துல, இன்க்ளூசிவ் ஒர்க் ஃபோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல இந்தியாவை உலகளாவிய தலைவராக இது வந்து முன்னிறுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்போ உங்களுக்கு ஷார்ட்டா ஞாபகம் 2 கொஸ்டின் கேட்டு முடிக்கிறேன். ஆசியாவுடைய முதல் யுனெஸ்கோ பாலின உள்ளடக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டு இருக்கை எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, புனே, மகாராஷ்டிரா அப்படின்னு அந்த சிம்பயோசிஸ் பல்கலைக்கழகம். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழ செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய திறன் மேம்பாடு மற்றும் கல்வி அமைச்சகத்துக்கு கீழ நமக்கு வந்து செயல்படுது. ஓகேங்களா? சோ இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்றது தோணுது.